Hi, NCRT Grade 11 Chapter 7 ஈக்லிபிரியத்தில் புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 7.32 predict which of the following reaction will have appreciable concentration of reactant to product. ஸோ நமக்கு ரியாக்டன்ட்டும் இருக்கணும், ப்ராடக்ட்டும் இருக்கணும். அப்போனா நமக்கு எப்படி இருக்கணும்? ஈக்லிபிரியத்தில் இருக்கணும். அப்போ ஈக்லிபிரியம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஈக்லிபிரியத்தோடைய கேசி வேல்யூ எவ்வளோ இருந்தால் நமக்கு அங்கே ஈக்லிபிரியம் இருக்கும் அப்படின்னா கேசி வேல்யூ 10 to the power of -3லேருந்து 10 to the power of +3 வரைக்கும் இருந்தால் அது ஈக்லிபிரியத்தில் இருக்கும். அப்போ இந்த வேல்யூஸ் இருக்கும்போது ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கும்? அப்ரிசியபிள் கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இங்கே கேசி 5 × 10 to the power of -39 இருக்கு. அப்போ கேசி வேல்யூ நமக்கு எப்படி இருக்குன்னா கேசி வேல்யூ இஸ் லெஸ் தென் 10 to the power of -3. ஸோ இதில் வந்து பேக்வர்ட் ரியாக்ஷன் தான் போகும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பொறுத்த வரைக்கும் ரியாக்டன்ட் தான் அதிகமாக இருக்கும். ரியாக்டன்ட் ஹை, சரிங்களா, ப்ராடக்ட் இருக்காது. அடுத்து பாருங்க செகண்ட் ஒன்று, அதில் வேல்யூ 3.7 × 10 to the power of 8 கொடுத்துருக்காங்க பிக்கு. ஸோ விச் இஸ் கிரேட்டர் தென் 10 to the power of 3. அப்போ இதுலேயும் நமக்கு என்ன ஆயிருன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் போகும். அப்போ ப்ராடக்ட் நமக்கு ஹையாக இருக்கும். ரெண்டுமே அப்ரிசியபிளாக இருக்கணும். அப்போ ஏலையும் இல்லை, பிலையும் இல்லை. இப்போ சி பாருங்க, வேல்யூ 1.8. ஸோ 1.8ன்றது இட் கம்ஸ் பிட்வீன் என்னது 10 to the power of -2 -3 to 10 to the power of +3. இந்த ரேஞ்சுக்குலாம் நமக்கு என்ன இருக்குது? இந்த வேல்யூ வருது இல்லையா? ஸோ அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் சி இருக்கு இல்லையா, இதில் தான் நமக்கு என்ன இருக்குன்னா அப்ரிசியபிள் அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணும்? இதில் தான் இருக்கும். அப்போ சி தான் இங்கே ஆன்சர் ரைட்டா. விச் வில் ஹாவ் அப்ரிசியபிள் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்னா சி இஸ் ஹாவ் அப்ரிசியபிள் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா கேசி வேல்யூ எப்படி இருக்குது? 10 to the power of -3க்கும் 10 to the power of +3க்கும் இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ இதில் இருந்தால் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ஈக்லிபிரியத்தில் இருக்கும். அப்போ ரியாக்டன்ட்டும் இருக்கும், ப்ராடக்ட்டும் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு ரெண்டில் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டில் ரியாக்டன்ட் தான் அதிகமாக இருக்கும், ப்ராடக்ட் இருக்காது. செகண்டில் என்ன இருக்கும்? நமக்கு ப்ராடக்ட் அதிகமாக இருக்கும், ரியாக்டன்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் இங்கே ரைட் ஆன்சர். ரைட், தேங்க்யூ.